ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு த சீரியல் நேரம். இன்றைக்கி சீரியல் நேரத்தில் 252 பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 2 என்ன காமிக்கிற அப்படின்னா, எடுத்தோடனே அந்த மண்டபத்தை காமிக்கிறாங்க. மண்டபத்தில் உடனே ஒரு கார் வந்து நிற்கிது. அதில் பார்த்தா சக்தி காரை விட்டு வெளியில் இறங்குறாப்புல. இறங்கினோடனே உள்ளே வராங்க. உள்ளே வரும்போது அன்னிக்கு கால் பண்ணுறாங்க. அண்ணி எங்கே இருக்கீங்கன்னு சொன்னோடனே, நான் மேலே தான் பார்க்கோம், நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோடனே, சரி இந்த கீழே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கீழே வராங்க. வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பாரு, இது என்னென்னமோ மலையாள சாமியாரை கூப்பிட்டு வந்து அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் பூஜை பண்ணுறேன் என்னென்னமோ பண்ணி இது பண்ணிகிட்டு இருக்காங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க, ஒன்றும் தெரிய மாட்டேது. இதுக்கிடையில் அந்த தரிசன பையனை விட எங்களை பார்க்கவே விட மாட்டேன்றாங்க. அவன் வந்ததுலேருந்து ரூம்குள்ளே இருக்கியா, ஒன்றுமே என்ன தெரிய மாட்டேது அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாகவே இருக்காங்க. ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்க பார்த்துட்டு, இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் சுற்றி காவலுக்கு ஆளை போட்டு வச்சுருக்காங்க. இங்கே எல்லாம் சரி, யாரும் வெளியில் போக முடியாது, உள்ளே வர முடியாத அளவுக்கு ஆளை போட்டு பாதுகாப்புக்கு காவல் போட்டு வச்சுருக்காங்கன்னு சொன்னோடனே, பார்க்குற 4 பக்கம் சுற்றி முற்றி சக்தி பார்த்தோன்னே, சரி ஓகே நான் என்னென்னு போய் பார்க்குறேன்னு சொன்னோடனே, அந்த காவக்காரை ஒருத்தர் வந்து, ஏய் யாரா நீயே, இன்னும் ரொம்ப நேரமாக இங்கேட்டு பேசிகிட்டு இருக்க, தேவையில்லாமல் ஒழுங்காக ஓடி போயிரு, என்ன அவங்க சொந்தக்காரங்களா அப்படி இப்படின்னு சொல்லி பேசி சத்தம் பண்ணுறேன். நீ யாரான்னு சொல்லி சக்தி கேட்டு அவனை அடிக்க போகிறாப்புல. 2 பேரும் அடித்து மல்லு கட்டிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க அண்ணன் ஞானம் மேலே இருந்து வந்துடுறாப்புல. என்னடா பிரச்சனைன்னு சொல்லி, சக்தி நீ எப்படா வந்து அப்படின்னு சொல்லி பேசி, என்னடா சண்டை போடுறீங்கன்னா, சார் இந்த மாதிரி யாரையும் உள்ளே விடக்கூடாது நீங்கள் சொல்லியிருக்கீங்க, பட் இவன் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கேன், யார் என்ன இதுன்னு கேட்டால் சொல்லவே மாட்டேன்றா அப்படின்னு சொன்னேன். தேவையில்லாமல் ஏன்டா இது பண்ணுறேங்க, இது என் தம்பிடா சக்தியை நீ பாட்டுக்கு வந்துட்டு உள்ளே மேலே வர வேண்டியதான்டா, இங்கேடா அப்படின்னு இது பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, வாடா சக்தி மேலே போகலான்னு சொல்லிட்டு அவங்க ஞானம் அண்ணன் மேலே கூப்பிட்டு போகிறாப்புல. மேலே கூப்பிட்டு போனோடனே அப்படியே அவங்க அண்ணன் கூட சேர்ந்த சக்தியை பார்த்து, ஏப்பா சக்தி, மண்டபத்துக்கெல்லாம் வந்துட்டேன், மண்டபத்துக்கு இப்போ தான் வர வழி தெரிஞ்சா அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை இங்கே நான் சும்மா இந்த எங்கே தரிசனம் நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, தரிசனம் எதுக்கு பார்க்கணும், தரிசனம் வந்து அமைதியாக தூங்கிட்டு இருக்கான், நீ எது ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான், நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லி அறிவு கரிசி சொல்ல, நான் உங்கள்கிட்ட பேச கிடையாது, எங்கள் அண்ணன்ட்ட பேசிகிட்டு இருக்கேன், தரிசனம் நான் பார்க்கணும், எனக்கு என்ன இது என்ன பிரச்சனை வந்து என்ன பிரச்சனை நான் கேட்கணும், அவனுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னோன்னே, அறிவு கரிசி நீ வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்ன நீ ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணோன்னே வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் கேட்க, அண்ணன் நான் எதுவும் பிரச்சனை பண்ண கிடையாது, எங்கள் தரிசனம் பார்க்கணும், அவன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் அது கேட்டிருக்கீங்க, வாசக்தி நம்ம உள்ளே போய் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுங்க அவங்க அண்ணியை சொல்ல, வா நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, தேவையில்லாமல் சண்டை போடுறதுக்கே வந்திருக்கேன் பெரிய மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்க கதிர் வந்து எஞ்சி அடிக்க போகிறாப்புல. உடனே பேசாமல் உட்கார்றா, தேவையில்லாமல் ஏன்டா பிரச்சனை பண்ணுறீங்கன்னு சொல்லி அவங்க அண்ணன் கூட சேரன்னு சொல்ல, இந்த மாமா நீங்கள் இருங்க மாமா நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அறிவு கரிசி பின்னாடியே போன உடனே அப்படியே அவங்க சொல்கிறாங்க, அதாங்க கதிர், அதான் அறிவு போகிறால, நீ பேசாமல் உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. இவன் சக்தி நேராக அந்த மாப்பிள்ள உள்ள தர்சன் ரூம்குள்ளே வந்து, தர்சன் எந்திரான்னு சொன்னோடனே, நீ யார் எதுக்கு அப்படின்னு சொன்னால், நீ யார் இங்கே உட்காந்துருக்கேன்னு சொன்னேன். இவ்வளோ தான் அங்கே காவலாளியை போட்டிருக்காங்க அவனை பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ரேணுங்க அண்ணி சொல்ல, தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணாதீங்க, ஒழுங்காக தரிசனம் கூப்பிடுங்க அப்படின்னா, அந்த பொண்ணு சுற்றுறா, ஐயோ அவர் மயக்கத்தில் இருக்காரு, அவர் இப்போ தான் ரெஸ்ட் எடுத்துருக்கா, தேவையில்லாமல் அவர் ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, நான் டிஸ்டர்ப் பண்ணாடி ஒழுங்காக வாய முடிட்டு அப்படின்னு சொன்னேன். பின்னாடி அறிவு கட்சி வந்து, என் மாப்பிள்ளை எவனும் தொடக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்லி கத்த, மாப்பிள்ளை அதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் மகன் இது, அவனை நான் பேசுவேன் எவனை பண்ணுவேன், நீ எதுக்கு பண்ணுறதுக்கு இது எங்களுடைய இது நான் சம்மந்தக்காரவங்க, என் மாப்பிள்ளை மேலே யாராவது கை வச்சிங்கன்னா உயிரோட யாரும் திரும்ப மாட்டேங்கன்னு சொன்னோன்னே, சக்திக்கோ வந்து பக்கத்தில் இருக்க செம்பெடுத்து அடிக்க போயிட்டாப்புல. அது அறிவு கரிசியை, இதுக்கு மேலே ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனேன், உனக்கு பொம்பளை இருந்தால் சும்மா வர்றேன், இல்லைன்னா விட்டு ஏதாவது பண்ணிட்டு போயிடுவேன், வாடா தர்சா அப்படின்னு சொல்லி அவனுக்கு தரத்தரன்னு இழுத்துட்டு போகிறாப்புல. ஆனால் அவனுக்கு மயக்கமே தெரியல, என்னென்னு கண்ணே திறந்து பார்க்க மாட்டேறான். நேராக படிக்கட்டுலேருந்து கீழே வந்தோடனே நேராக போய் அவங்க அண்ணன் முன்னாடி சேரில் உட்கார வைக்கிறாப்புல. எல்லாரும் பார்க்குறாங்க, பாருங்கள் உங்கள் மகனை பாருங்கள் எப்படி இருக்கான்னு பாருங்கள், அண்ணா நீங்களே பாருங்கண்ணே, கொஞ்சம் கூட கண்ணு திறந்து ஒரு நிமிஷம் கூட ஸ்டடியாக இருக்க மாட்டேன்றான், என்னென்னே தெரிய மாட்டேது, என்ன பிரச்சனை, நான் அவனுக்கு ஏதோ பிரச்சனை என்ன சொல்ல மாட்டேருக்கு, அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, அவனுக்கு சும்மா மயக்கமாக தான் இருக்கேன், அவங்க ஆத்தா வேறு பார்க்க முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கான்ல, அந்த மயக்கத்தில் மாதிரி இருக்கான்டா, நீ உடம்பு சரியில்லாமல் சரியாக போயிருந்தான்னு சொன்னேன். இப்போ அவனுக்கு என்ன உடம்பு சரியில்லைன்னு எனக்கு காமிக்கணும், என்னத்தை காமிக்கணும், பெரிய விளக்கண்ண மாதிரி என்னது நான் பார்த்துக்கிருவேன் பிடிங்கிருவேன் பெருசாக ஒருத்தன் சொன்னேன்ல, அவனை பார்த்துக்கிட்டானா பிடிக்கிட்டானா அவனை கேளுங்கன்னு சொல்லி கதிருக்கு நேராக கையை காமிட்டு போச்சோன்னா, கதிருக்கு ரொம்ப கோவம் வந்து அடிக்க போகிறேன். பேசாமடா அப்புறம் அவங்க அண்ணன் குணசேகரன், 2 பேரும் பேசாமல் இருந்து தொலைங்கடா உடனே அப்படியே, இப்போ என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி குணசேகரன் கேட்டோன்னே, ஆமாம் இப்போ தர்சனுக்கு என்ன பிரச்சனையோ அது என்னென்னு நான் பார்க்கணும், இப்போயே உடனே டாக்டருக்கு நான் இப்போ கூப்பிட்டு போகிறேன், அவனை என்னென்னு பார்க்கணும், டாக்டர் நீங்களே வர வைங்க, நானே பேசுகிறேன், என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, அவங்க அண்ணன் ஞானம் இருந்துக்கிட்டு, வாடா வீட்டிலேருந்து மாப்பிள்ளையை மண்டபத்துக்கு கொண்டு வந்துடுவீங்க, அதுக்கப்புறம் என்னது டாக்டர்கிட்ட பார்க்கணும்னு சொல்லி மாப்பிள்ளையை கூப்பிட்டு போயிருவீங்க, கேட்டால் நாங்கள் திட்டம் எதுவுமே போடலை அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னோன்னே, நீ பெரிய பெருசாக கிழிச்சிட்ட மனுஷி மாதிரி பேசுறியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நீ மனுஷி மாதிரி நடந்துக்கணும், பெருசாக ஜெயிலுக்கு போய்ட்டு வந்துட்டா
நான் பெரிய தியாகி, இந்த குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சுட்டேன்னு சொல்லி நினச்சிக்கிறியா? தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. உடனே கதிர் ஞானத்தை பார்த்து, அண்ணே வேணாம் அண்ணே, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. நான் உங்கள் எவங்கிட்டையும் பேச வரல. சக்தி சொல்கிறாப்புல, நான் உங்கள் எவங்கிட்டையும் பேச வரல, நான் எங்கள் அண்ணன்ட்ட பேச வரேன். அண்ணே பாருங்கண்ணே, இது உங்கள் பையன்தான். என்னை விட முழு அதிகாரம் உங்களுக்கு தான் இருக்குது. ஒரு தகப்பனா உங்களுக்கு தான் பெரிய அதிகாரம் இருக்குது. ஆனால் நீங்கள் தான் அவனுக்கு பார்க்கவே மாட்டேன், கொன்ன கூட கண்ணு திறந்து பார்க்க மாட்டேன். எனக்கு இப்போ அவன் என்ன பிரச்சனை நான் தெரிஞ்சு ஆகணும். எனக்கு இப்போ உடனே சொன்னேன், என்ன சக்தி இப்போ ஒரு முடிவோடு எடுத்து வந்திருக்க போல், ஏதோ பிரச்சனை பண்ணனே வந்திருக்க போல். ஆனால் பிரச்சனை பண்ணணுன்னா இதை தரிசனம் நான் வீட்டிலேருந்து இங்கே மண்டபம் வரையும் கொண்டே வந்திருக்க மாட்டேன், அங்கேயே தூக்கிட்டு போயிருப்பேன். பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் இதுவரை வந்திருக்கேன். தேவையில்லாமல் நீங்கள் இது அவனுக்கு என்ன பிரச்சனை அதை எனக்கு சொல்லுங்கள் முதல்ல, இல்லைன்னா நான் வேறு ஏதாவது நடவடிக்கை எடுக்கிற மாதிரி வரும். உடனே எல்லாரும் சொல்கிறாங்க, அங்கேருந்து நான் நெட்டச்சி ஹாஸ்பிட்டலில் இருந்துக்கிட்டே இவனை தூண்டி விட்டுட்டே இருக்கா, இவன் அதான் பின்னாடியே வந்து பிரச்சனை பண்ணனே வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, அண்ணே நான் யார்கிட்டையும் பேச விரும்பல, உங்கள்கிட்ட மட்டும் தான் நான் பேச விரும்புகிறேன். என்னென்னு எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். இல்லை அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் வாயை திறக்கக்கூடாதுன்னு இருக்கீங்கன்னா அதையும் சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன் எல்லா பிரச்சனையும் என்ன இதுன்னு அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உடனே தலை குடிஞ்சு அவங்க அண்ணன் குணசேகரன் அறிவுக்கட்சியை பார்க்குறாப்புல. அறிவுக்கட்சியை பார்த்தோன்னே அதை தொடரும்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆனால் இந்த சீரியல் தான் இருக்கிறதுல பார்க்குறதுல இப்போ நான் சொன்ன பார்ட்டு தான் ரொம்ப எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சு. இப்போ சீரியலில் பார்க்கும்போதே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், ஏன்னா சக்தி பேசக்கூடிய டைலாக் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நல்லா ஒரு எமோஷனோட பேசணும், ஒரு ரியலி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப பர்ஃபெக்டாக எனக்கு அந்த பார்ட் 2 ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இந்த பார்ட் 2 ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ.